கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடங்குறிச்சி மகாசபையின் சமய கல்வித்துறையின் வாயிலாய் நடத்தப்படுகிறதான VBS 2026 பயிற்சி வகுப்புகளுக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த VBS குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். VBS என்பது நம்முடைய இந்த நாட்களில் ரொம்ப விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. VBS ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் அவங்க தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தி VBSல நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இயேசுவிடம் வருவதற்கான வழிகளை நாம் உருவாக்குகிறோம். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய இருதயங்களில் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்கள் திருச்சபையினுடைய தூண்களாய் மாற வேண்டும். VBS என்று சொல்லும் பொழுது VBSல ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை நாம் சரியான பாதையில கொண்டு போவதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது எல்லா ஊழியமும் ஒரு பாரத்தோடு கூட இருக்கக்கூடியது. நெகேமியா எருசலேமின் மதில்களை கட்டும்படியான பாரத்தோடு கூட இருந்தார். தானியேலுக்கு எருசலேமை குறித்ததான ஒரு பாரம் இருந்தது. எஸ்ராவுக்கு ஆலயத்தை குறித்ததான ஒரு பாரம் இருந்தது. இயேசு தம்மை சுற்றி இருந்த மக்களை குறித்ததான பாரத்தோடு கூட இருந்தார். பவுலுக்கு சபைகளை குறித்ததான பாரம் இருந்தது. VBS நடத்துகிற ஆசிரியர்களுக்கு VBSல அந்த பிள்ளைகளை குறித்ததான ஒரு பாரம் அவசியமாக இருக்கிறது. இந்த VBS மினிஸ்ட்ரியினுடைய தரிசனம் அப்படின்னு சொன்னோம்னா, பிள்ளைகள் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா ப்ரெஷர்ஸையும் தாங்கி வர்றதுக்கு அவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். உலகத்தினுடைய ஞானத்தை மாத்திரமில்லை, கடவுளுடைய ஞானத்தையும் கடவுளை குறித்ததான ஞானத்தை அவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு 3 காரியங்கள் VBSல உண்டு. அது கடவுளுடைய பிரசன்னம். யாத்திரையாகமம் 33:15 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி மோசே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே இந்த ஊழியத்தை நாம் சிறப்பாய் செய்யணும். அது மாத்திரமல்ல, நம்ம சிறப்பாய் செயல்பட வேண்டியது. மார்க் 12:30 வாசிக்கிறோம், கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் தேட வேண்டும். அது மாதிரி நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் முழு ஈடுபாடோடு கூட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது 3வது காரியம் பிள்ளைகள். அவங்க தான் அங்கே மெயின். மற்ற எல்லா ப்ரெசன்ஸ் நம்முடைய முழு ஈடுபாடு பிள்ளைகளை நாம் சரியாய் கொண்டு செல்ல வேண்டும். பிள்ளைகள் தான் அங்கே முக்கியம். அவங்கள நம்ம கொண்டு போகணும். நமக்கு சரியான ஒரு பாரம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட நாம் ஒரு நேர்த்தியான சிறந்த முழு ஈடுபாடோடு கூட அந்த பிள்ளைகளை நாம் கடவுளிடத்தில் நடத்துவதற்கு அது பிரயோஜனமாய் நமக்கு இருக்கும். VBS ஆசிரியர்கள் என்பது VBS மாத்திரமல்ல, பொதுவாய் ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது ஆசிரியர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். TEACHER, டீச்சர். இந்த டீச்சர், T stands for teachability, E for example, A for accountability, C for commitment, H for humility, E for endurance and R for responsibility. கடவுள் ஒரு ஆசிரியரை உருவாக்குறாருன்னு சொன்னால் கடவுளுடைய அழைப்பு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது போதித்தல் ஒரு வேலை அல்ல, அது கடவுளிடத்திலிருந்து வருகிற ஒரு அழைப்பு. ஆசிரியர் என்பது வெறும் டீச் பண்றவங்க மாத்திரம் அல்ல, போதிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்கள், கட்டமைக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த டீச்சர் குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது நான் என்னன்றது சில வாரிகளில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். T for teachability. ஒரு நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, கற்றுக்கொள்ளுகிறவராகவும் இருக்க வேண்டும். தினந்தோறும் கற்றுக்கொண்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு நம்ம சிறப்பாய் கற்றுக் கொடுக்க முடியும். இரண்டாவது, E for example. ஒரு ஆசிரியர்
கற்றுக் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, ஒரு நல்ல உதாரணமாய், ஒரு எக்ஸாம்பிளாய் இருக்கணும். போதிப்பதை நாம் வாழ்ந்து காட்டணும். அதை இயேசு கிறிஸ்து செய்தார். A for accountability. நாம் பொறுப்புள்ளவர்கள். எல்லாருக்கும் நாம கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கடவுளுக்கு நாம் எல்லாவற்றிலும் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கும். பொறுப்பு. நான்காவது நாம் பார்க்கும்போது C, commitment. Good teacher is committed and consistent. நம்ம பொறுப்பு மாத்திரம் இல்லைங்க, நமக்கு அர்ப்பணிப்போடு கூட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. H, humility. தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். E for endurance. கடவுள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும்போது ரொம்ப பொறுமை அவசியம். அக்கௌண்டபிலிட்டி மற்ற எல்லாவற்றையும் காட்டும் பொறுமை ரொம்ப அவசியம். R for responsibility. கடவுள் கொடுத்தது பிள்ளைகளை குறித்துதான ஒரு பொறுப்பு. நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நமக்கு பொறுப்பு ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைகளை குறித்து, அந்த பிள்ளைகளை கவனித்து, அந்த பிள்ளைகள் என்ன எப்படி என்ன எல்லாவற்றையும் கவனித்து செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது ஒரு ஆசிரியர் கடவுளுக்கு முன்பாய் எப்படி இருக்கிறார்? கடவுளுக்கு முன்பாய் சரியா இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் VBS எடுக்கிற ஆசிரியர்கள் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து, கடவுளை முழுமையாய் தங்களுடைய வாழ்க்கையில ருசி பார்த்தவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவர்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாய் ஒரு VBS ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு பிள்ளையும் தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுடைய பர்சனலாக அவங்க பேர் இது எல்லாவற்றையும், அவர்களை குறித்து தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேற்றுமை இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் அன்பு காட்டுறவர்களாக இருக்க வேண்டும். தெளிவாக பேசணுங்க. பேசுறது மற்றவங்களுக்கு புரியணும், பிள்ளைகளுக்கு சரியா புரியணும். அடுத்ததாய் அந்த பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டும். மற்ற மக்களுக்கு முன்பாய் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். மாய்மாலம் இல்லாத வாழ்க்கையாய், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு நல்ல VBS டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நார்மலாக ஒரு நல்ல டீச்சர் என்று சொன்னால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய், எல்லாருக்கும் முன்மாதிரிகளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், நாம மற்றவர்களுக்கு நித்தியத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு நித்தியத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறோம். we are shaping their eternity. நம்ம பிள்ளைகளுக்கு நித்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு செய்தியாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். பிள்ளைகளுக்கு பாடல், கதை இது எல்லாவற்றையும் நாம சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு செய்வது அவசியம். ஆகவே அதற்கான காரியங்களை நாம் சரியாய் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாடல் பாடும்போது தெளிவாக இருக்கணும். போர்டில் எழுதி வச்சு அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த காரியங்களை கவனமாக செய்யுங்க. அது மாத்திரமல்ல, கதை சொல்லும் பொழுது, வசனம் போதிக்கும் போது பல காரியங்களை கவனித்து நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்குமாய் நம்ம சில பொதுவான காரியங்களை சொன்ன, இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. தொடர்ந்து 5 நாட்களுக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. நம்முடைய VBSனுடைய தலைப்பு வாழ்வு தரும் இயேசு. இது கருப்பொருள். அடுத்தது ஒவ்வொரு நாளுக்குரிய தலைப்பு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தலைப்பு உண்டு. அந்த தலைப்புக்குரியவைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். முதல் நாள் தலைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இயேசு பாதுகாப்பு தரும் இயேசு. 2வது நாள் சுகம் தரும் இயேசு. 3வது நாள் ஞானம் தரும் இயேசு. 4வது நாள் மன்னிப்பு தரும் இயேசு.
5வது நாள் நித்திய ஜீவன் தரும் இயேசு. இந்த 5 நாட்களுக்குரிய தலைப்புகளை உங்களுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். திரும்பவும் மற்ற காரியங்களோடு கூட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பவும் உங்களோடு கூட வருவதில் மகிழ்ச்சி. 4 நாள் பாடம் பார்த்தோம். இப்போ 5வது நாளுக்குரிய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளினுடைய தலைப்பு ஜீவன் தரும் இயேசு. இயேசு லாசருவை உயிரோடு கூட எழுப்பின சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நமக்கு 5வது நாளுக்குரிய பாடம். நீங்கள் இப்போ நான் கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நம்ம கதை தெரியாமல் இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரம் 14-44 வசனம் வேத பகுதி. நீங்கள் சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குரிய எல்லாமே கைடில் இருக்கும், டீச்சர்ஸ் கைடில். நீங்கள் என்னென்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுடைய கதைகளை எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கைடில் நோட்ஸ் இருக்குது. பொதுவான பாடல் நேரம் முடிஞ்ச பிறகு அந்த ஜென்ரல் ஸ்டோரி சொல்லிவிட்டு ஜபம் இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் வகுப்புக்கு போனதுக்கப்புறமா இந்த பாடத்தை எடுக்க போகிறீங்க. முதல்ல பாடத்தினுடைய நோக்கத்தை சொல்லணும். இப்போ இன்றைக்கி நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவே ஜீவன் தருகிறவர். உயிர்த்தெழுதல் மற்றும் ஜீவன் என்பது இயேசு கொடுக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் நோக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்படின்னா, ஒரு 5 to 10 minutes ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறீங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் லெசன், ஒரு பொருள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் அதுவாக இருக்கும். இது நம்ம நார்மலாக பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் நெட்டில் போனீங்கன்னா தேடி எடுக்கலாம். உங்களுடைய சப்ஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் தேடி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாடத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு காய்ந்து போன ஒரு செடி, ஒரு பச்சையான ஒரு செடி வச்சுங்க. இந்த காய்ந்து போன செடி அதை வச்சுட்டு பிள்ளைங்களை கேளுங்க, இந்த செடிக்கு ஜீவன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க, அதில் காஞ்சி போயிருக்கு, செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த செடியை ஒரு பக்கம் வச்சுட்டு பச்சையான செடியில் ஜீவன் அதை வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டு, தண்ணி ஊற்றினா தான் செடி என்ன செய்யும், உயிரோடு கூட இருக்கும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் இருக்கும். உரம் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் தண்ணி ஊற்றலைன்னு சொன்னால் உயிர் இருக்காது. இயேசு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை என்பதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டலாம். பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், அதுக்கு பின்பு விரிவான ஒரு கதையுரை. கதை எப்படி கொண்டு போகணும், லாசரு, மார்த்தா, மரியா இவர்கள் இயேசுனுடைய நண்பர்கள். அந்த பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்தி அடுத்து அப்படியே லாசரு நோய்வாய்ப்பட்டார், இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புனாங்க, அவர் வர முடியல. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு அதை சொல்லும்பொழுது இயந்திரத்தனமாக அல்ல, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோடு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். முக்கியமாக என்னென்னா, ஒரு மெயின் பாயிண்ட், அந்த கதையினுடைய முக்கியமான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எக்ஸ்பிரஷன்ஸோடு சொல்கிறது மாத்திரம் இல்லை, கற்றுக் கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான காரியங்கள், டீச்சிங் பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் இருக்கும். இயேசுவே ஜீவன் அப்படின்றத பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரிவுகள், நீ இது பொதுவான கதை இல்லை, அந்தந்த கிளாஸில் எடுக்கிறதுனால ஒவ்வொரு பிரிவுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்றது போல். இப்போ பிகினர் பார்த்தீங்கன்னா ஏசு ஜீவன் தருவார், அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக கதை இல்லை, ஆக்ஷன், ரெப்பிட்டிஷன், அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடணும். ப்ரைமரி போனீங்கன்னா அவங்களுக்கு கான்செப்ட் கொண்டு போகணும், ஒரு புது வாழ்க்கை அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு போகணும். அதை வித எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஜூனியருக்கு போனீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நித்திய ஜீவன், இயேசுவை நம்புதல், இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ புரியும். ப்ரைமரிக்கு அது தெரியாது, ஆனால் ஜூனியருக்கு அது புரியும். ஸோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். சீனியர் போகும்போது டீப் டீச்சிங், ரட்சிப்பு, உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் டைம் கொடுக்கணும். நீங்கள் இயேசுவை குறித்து தான் பேசிட்டு அவங்கள பேச வைக்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமானது. அடுத்தது கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லைஃப் அப்ளிகேஷன், அந்த கதையில் இருக்கக்கூடிய என்ன கற்றுக் கொடுக்குறோம் அதை அவருடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுன்றதை
என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் நம்ம கிளாஸில் செய்ய வேண்டிய காரியம். பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லுங்கள், எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு சொல்லுங்கள், பிள்ளைங்க மனசில் பதிகிற மாதிரி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இது கிளாஸில் நம்ம பாடம் எடுக்கக்கூடியது. அடுத்தது விளையாட்டுக்கான நேரம் உண்டு. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விபிஎஸ்க்கான கால அட்டவணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கால அட்டவணையில் நீங்கள் பார்க்கும்போது அதற்குரிய நேரம் இருக்கும். அந்த நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. விபிஎஸ் டைரக்டர்ஸ்க்குரிய அநேக குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. விபிஎஸ் டைரக்டர்ஸ், விபிஎஸ் ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்தணும், விபிஎஸ் ஆசிரியர்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், அவர்களுக்கு முக்கிய பகுதி கதை சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் விளையாட்டுகள் கொடுத்துருக்குறோம். இந்த விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா புயல் அமைதி. டீச்சர் புயல்னு சொன்ன உடனே பிள்ளைகள் சத்தம் கொடுக்கணும், ஆக்ஷன். அமைதின்னு சொன்ன உடனே அமைதியாகிடணும். அப்போ அமைதியாக இல்லாத பிள்ளைங்க அந்த கேம் விட்டு வெளியே போயிடணும். இந்த மாதிரி அது ஒரு கேம் நடத்தலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படகு சமநிலை. தரையில் ஒரு கோடு போட்டுட்டு பிள்ளைங்களை அதில் நடக்க செய்யணும். புயல் சொல்லும் பொழுது பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஆடி அசைஞ்சு நடப்பாங்க. அமைதி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ட்ரைட்டாக நடப்பாங்க. வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை படகு சமமாக இருக்காது அப்படின்றத கொண்டு போகக்கூடியது. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு 5 நாட்களுக்கும் 2 விளையாட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். 5வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இருக்கும். 2வது கேம் கம் அவுட் என்று சொல்லி அந்த கேம். ஒரு 4 பிள்ளைங்களை ஒன்றா நிற்க வச்சுட்டு கலரை என்று சொல்லி ஒரு 4-5 பிள்ளைங்களை நிற்க வச்சு அதுக்குள்ளே ஒரு பிள்ளைய நிற்க வச்சு டீச்சர் என்ன செய்யணும்னா கம் அவுட் என்று சொல்லி அழைக்க வேண்டும். லாஸ்டர் எப்படி உள்ளே இருந்து வெளியே வந்தாலும் அந்த மாதிரி என்ன செய்யும், அந்த பிள்ளைங்க உடனே அந்த பிள்ளைகள் வழி விட்ட உடனே மற்ற பிள்ளைகள் அந்த உள்ளே இருக்கிற பிள்ளை வெளியில் வரணும். இது ஒரு கேம். இப்படி எல்லா கேமுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட். அது மாத்திரமில்லை, டைரக்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கும். டைரக்டருக்குரிய குறிப்புகள். டைரக்டர்ஸ் முக்கிய பொறுப்பு என்னன்னு சொன்னால் பிளானிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் கரெக்டாக பிளான் பண்ணணும். ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்த ஒரு நாளைக்கு இப்போ ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொன்னால் யார் பாட்டு சொல்லி கொடுக்க போகிறாங்க, யார் கதை சொல்ல போகிறாங்க, எந்தெந்த கிளாஸ் யார் யாருக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி முன்னாடியே உட்காந்து எழுதி உங்களுடைய பிளான்ஸ் இருக்கணும். டீச்சர்ஸ் நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், லெசன் பிளான் எழுதணும். அப்போ தான் நீங்கள் சரியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். விபிஎஸ் டைரக்டர்ஸ், நீங்கள் தான் அந்த விபிஎஸ்னுடைய மிக முக்கியமான ஒரு ஆள். நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுல தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆகவே அதை கவனமாக இருங்க. விபிஎஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 நாட்களுக்குரிய ஷெட்யூல் ரெடி பண்ணிங்க. ஒவ்வொரு நாளுக்கும் அசைன்மெண்ட், யார் யாருக்கு என்னென்ன அசைன்மெண்ட், வாலண்டியர்ஸ்க்கு என்ன, அதே மாதிரி டீச்சர்ஸ் எந்தெந்த எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும். என்ன பொருட்கள் வேணும், அந்தந்த நாளைக்கு டீச்சர்ஸ்க்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதை டைரக்டர்ஸ் கவனமாக கேட்டு அதுக்குரிய ஒழுங்குகளை பண்ண வேண்டும். இடவசதி, அட்டவணை எல்லாம் கரெக்டாக போகிறதுக்கு ஸ்மூத் ஃப்ளோவுக்கு டைரக்டர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நாள் வாரியாக நீங்கள் என்னென்ன செய்யணும், முதல் நாளில் எப்படி பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்குரிய குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக இங்கே சொல்கிறதுக்கு நேரில் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து கொண்டு போயிருங்க. டைரக்டர்ஸ் ஆசிரியர்களை சரியாய் வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக விபிஎஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது டீச்சர்ஸ்க்குரிய ஒரு சின்ன தியானத்தை இது பண்ணிவிட்டு அந்த தியானத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. முடிஞ்சதுக்கு பின்பு ஒரு முறை ஒரு 10 நிமிஷமாவது கூடி ஜாம் பண்ணிட்டு போகணுன்றத டீச்சர்ஸ்க்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கேம்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கணும். கேம்ஸ் டிசிப்ளினோட ரஃப் பிளே இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். பிள்ளைகள் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ் பொறுப்பாக இருங்க. பிள்ளைகளுக்குரிய சேஃப்டி, அட்டண்டன்ஸ் எல்லாவற்றிலும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட வச்சுங்க. பிள்ளைகள் உள்ளே வந்துட்டு வெளியே போகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு டைரக்டர்ஸ். டீச்சர்ஸ் அவங்க கிளாஸ் நடத்தாலும் டைரக்டர்ஸ் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அவங்க டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் பார்த்தோம் சொன்னால் நிறைய காரியங்கள் வேறு மாதிரி இருக்குது.
சொல்கிற ஒவ்வொன்றும் நம்ம கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை நாம் மதம் மாற்றம் செய்கிறோம் என்று யாரும் சொல்லாத அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் சோஷியலில் தான் சமூக அக்கறைக்குள்ள காரியங்களை தான் கற்றுக் கொடுக்குறோம் என்ற போல கடவுளுடைய வார்த்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும். அதில் கொஞ்சம் கவனமாய் இருங்கள். ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். நேரத்தை டைரக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அமைதியாக வழி நடத்துங்க. எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரையும் ஊக்கப்படுத்தி வேலை வாங்க. நீங்கள் ஒரு நிர்வாகி மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவர். ஆசிரியர்கள் கரெக்டாக நேரத்தோடு கூட வாங்க, பிள்ளைகளை சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். சைல்டு சைக்காலஜி நான் ரொம்ப வேகமாய் சொல்லி நான் கடந்து போகும்படியாய் வாஞ்சிக்கிறேன். பிள்ளைகளை குறித்து பார்க்கும் பொழுது பிகினர் பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவான பிள்ளைங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆர்வம் அதிகம், ஆனால் கவனம் இருக்காது. அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாய் அன்போடு கூட சொல்லிக் கொடுக்க வேண்டும். செயல்முறை அவங்கள எழுத வைக்கிறது மற்றதெல்லாம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொண்டு போங்க. அவங்க கலர் அடிக்கிறது இதில் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அது எல்லாவற்றுக்கும் பொறுமையோடு கூட நம்ம பதில் சொல்ல வேண்டும். பிரைமரி பிள்ளைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, கவன சிதறல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் சொல்கிறதையும் பிள்ளைங்க கவனிப்பாங்க. அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், அவங்கள எப்பவுமே அவங்கள எங்கேஜாகவே வச்சுருக்கணும். அது மாத்திரமில்லை, அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஜூனியர் பிள்ளைகள் ரொம்ப சோர்வே அடைய மாட்டாங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா அதிகமாக என்ன செய்யும், கவன சிதறல் இருக்கும். ஸோ அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க. அவங்களுக்கு எப்போவும் அவங்களையும் எங்கேஜாகவே வச்சுருக்கணும். அவங்களுக்குரிய காரியங்கள் அவங்க இதுதான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். சீனியர் லெவலுக்கு போகிறதுக்கு அவங்கள இப்போ ஆயத்தம் பண்ணால் தான் நடத்தும். ஆகவே நம்ம என்ன பண்ணோம், அதில் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். சீனியர் பிள்ளைகள் இவங்க பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்கிறவங்க, இந்த பிள்ளைகள் அடுத்து யூத்துக்கு போகக்கூடியவங்க. இவங்களை சரியான முறையில் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். பொறுப்பு ஏற்றுக்குவாங்க, அவங்களுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. தங்களை முழுமையாய் இயேசுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு. இப்போ தான் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். நம்ம வேத வாசிப்பு, ஜபம் இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த நேரத்தில் நம்ம கைட் பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைங்க கொண்டு போயிடலாம். அது மாத்திரமில்லை, இவங்களை நீங்கள் கைட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம். அந்த பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணி பிள்ளைகளுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளைகள் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை வழி நடத்துங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கதைகளை சொல்கிறது மற்ற எல்லாவற்றிலும் நம்ம கவனமாய் இருக்க வேண்டியது மிக அவசியம். 2 மிஷினரி ஸ்டோரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 மிஷினரி ஸ்டோரியும் முழுசாக படித்து ஃபஸ்ட் டே நீங்கள் மிஷினரி ஸ்டோரி நடத்துறது கடினமாக இருக்கும். ஃபஸ்ட் டே நிறைய காரியங்கள் இருக்கும். அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்துட்டு மற்ற 2 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி நடத்த பாருங்கள். சிறப்பு தினங்கள் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா கிளென்லினஸ் டே ஆஃப் பியூட்டி அண்ட் கிளென்லினஸ், லவ் ஃபீஸ்ட், அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லோக்கல்லே பண்ணாங்கன்னா இவங்க எங்களுக்கு பார்த்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஸோ அறிமுகம் இல்லாத யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் நாட்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஃபைனல் டேயில் எந்த இதுவாக இருந்தாலும் அதிகமாய் கற்றுக்கொண்டதே பிள்ளைகள் வெளிப்படுத்தணும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு போகிறதில்ல. ப்ரோக்ராம் என்பது வெறும் டான்ஸ் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் கற்றுக்கொண்டதே வெளிப்படுத்தணும். பிபிஎஸ்சில் என்ன கற்றுக்கிட்டாங்க அதை வெளிப்படுத்தணும். அந்த காரியங்களை கவனமாக இருங்க. வசனம் சொல்லணும். பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வசனங்களை, மனப்பாட வசனங்களை சொல்கிறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துங்க. பிள்ளைகள் அங்கே என்ன கற்றுக்கொண்டாங்க என்பதை அவர்கள் வெளிப்படுத்துறதுக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். விபிஎஸ்க்கான முயற்சி எடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விபிஎஸ் என்பது மிக பெரிய ஒரு ஊழியம். பிள்ளைகளை வருங்காலத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கான ஸ்தானாதிபதிகளாய் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆகவே ஜெபத்தோடு கூட செய்யுங்க. உங்களுடைய எல்லா முயற்சிகளையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.